அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என்பது குறித்து கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கமாக பல்வேறு விஷயங்களை பேசியிருந்த நிலையில் அது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ தனித்தே ஆட்சி அப்படின்னு அடிக்கடி நிலைப்பாட்டை சொல்லி வரக்கூடிய நிலையில அதிமுக தள்ளப்பட்டிருக்கா என்ற கேள்வி எழுப்பப்படும் அதே வேளையில கூட்டணி ஆட்சி என்ற புள்ளியை நோக்கி என்டிஏ கட்சிகளை பாஜக நகர்த்துகிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்லையா? கண்டிப்பாக. அதாவது எங்களை யாரும் கபலீகரம் செய்ய முடியாதுன்னு கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறார். இது கபலீகரம் செய்யறதை விட அதிகாரத்துல பங்களிப்பு என்ற ஒரு விஷயம் வரும்போது பாஜக எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கையாளும், எப்படிப்பட்ட ஒரு சூழலை அதற்கேற்ற மாதிரி அனுசரித்துக் கொள்ளும் என்பதை நம்ம ஏற்கனவே பல மாநிலங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். நம்ம காஷ்மீர்ல மெஹபூபா முக்தி பாஜகவுக்கு பங்கு கொடுத்தாங்க ஆட்சியில. மெஹபூபா முக்தியோட எந்த நிலைமை என்ன நம்ம பார்க்கறோம். நம்ம அதே மாதிரி ஷிண்டே கொடுத்தாரு, முதல்வர் ஆனாரு, கட்சியை பிளவுபடுத்திட்டு வந்தாரு. இன்னைக்கு அவர் மகாராஷ்டிரால அவரோட நிலைமை என்ன நம்ம பார்க்கறோம். நம்ம நாளைக்கு நிதிஷ்குமாரோட நிலைமை என்ன நம்ம பார்க்க போறோம். பல வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி வச்ச சின்ன சின்ன கட்சிகள் என்ன ஆச்சுன்ற நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில அதிமுக நாளைக்கு பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தது என்றால் எதிர்காலத்துல அதிமுகவுடைய நிலைமை என்னன்ற ஒரு கேள்வி இயல்பாக வரதை நம்ம பார்க்கறோம். நம்ம அதுவும் மத்தியில் 29 வரை ஆட்சியில் இருக்கிற பாஜக எப்படிப்பட்ட ஒரு முறைகளை கையாளும் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அதிமுக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கபலீகரம் இங்கே செய்ய முடியாதுன்னா நேரடியாக பாஜகவை நோக்கி தான் எடப்பாடி சொல்கிறார். இந்த விஷயத்தை பாஜகவை நோக்கி சொல்கிறார், எங்களை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேன்ற அடுத்த லைனையும் அவர் சேர்த்தே சொல்லியிருக்கணும். அதிகாரத்தில் பங்களிப்பு என்பது அதிமுகவின் கொள்கை கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தணும். அவர் ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து பயணம் போறாரு, போகட்டும், நல்லது. போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அவரு ஏன் அதிகாரத்தில் பங்கு இருக்கா இல்லையா? பாஜகவுடைய இருக்கிற கட்சிகள் போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க கூட இருந்த கட்சிகள் அதிகாரத்தில் பங்குன்றதை ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய பதில் என்ன? ஏன் மக்கள் வாக்காளர்கள் பார்ப்பாங்க, நீங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போற ஒரு ஆட்சிக்காக பிரச்சாரம் பண்றீங்களா, இல்ல தனித்தே அதிமுக ஆட்சிக்கான பிரச்சாரத்துக்கு அதிமுக ஆட்சிக்கான ஒரு பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்கிறீங்களா என்று மக்கள் பார்ப்பாங்க. நீங்க கடைசி நேரத்தில் கூட்டணி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை சொன்னீங்கன்னா மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள், அதிமுகவுக்கு பின்னணி வரும். அதனால நீங்க பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல பிரச்சாரத்தை கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்ல பிரச்சாரத்திலேயோ பல கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்திருக்கிற பல விதமான துரோகங்களை பட்டியலிடணும். அப்படியும் அதை கூட நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்கன்றதுக்கான விஷயத்த சொல்லணும். அதே மாதிரி இப்ப அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லணும். நடக்க போறது என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியான்றதை விளக்கணும். அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்கா இல்லையன்றதை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க விளக்கலைன்னா நீங்க என்னதான் அதிமுக அரசோட குறைபாடுகள் எல்லாம் எடுத்து நீங்க மக்களுக்கு சொன்னா கூட இந்த விஷயத்துல மக்கள் தெளிவாகலைன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறதை பத்தி யோசிப்பாங்க. அதனால எடப்பாடி அவர்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு காத்திருக்கிறது. மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம், அதே சமயம் அவருடைய கட்சிக்காரர்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க கட்சிக்காரர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. இது கூட்டணி ஆட்சிக்காக நம்ம பாடுபடணுமான ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இருக்கிறதுனால அவர் பல விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், அல்லது பயணத்தை மேற்கொள்ளும் போது தெளிவுபடுத்த வேண்டும். சார், இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய இபிஎஸ் உடைய பதில் எதிர்கட்சிக்கா பாஜகவிற்கா என்ற கேள்வி எழுப்பப்படக்கூடிய நிலையில இதிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? தொண்டர்கள் இதுல மிகுந்த ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா காட்டும். கண்டிப்பாக சார், தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்காங்க சார். இந்த குழப்பத்துக்கான முக்கியமான காரணம் பாஜகவில் இருந்து பேசப்படுகிற பலவிதமான குரல்கள், பாஜக கூட்டணி கட்சிகளிடமிருந்து வரும் பலவிதமான குரல்கள், அமித்ஷா சொல்லுகின்ற பல விஷயங்கள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதிமுகவின் நிலையை பற்றிய ஒரு சந்தேகத்தை மக்களிடம் மட்டும் எழுப்பல, அதிமுக தொண்டர்களிடையும் எழுப்பியிருக்கு. அவங்க என்னதான் புழுகு தளர மாதிரி ஒரு ஆயின்மெண்ட்டை தளர மாதிரி அவர்கள் மேம்போக்காக கடந்து செல்ல விரும்பினால் கூட இது போன்ற விஷயங்கள் தேர்தலில் ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை எப்படி பார்க்கிறார்கள் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஆக்சுவலா அதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில நடக்க போறது என்டிஏ ஆட்சியா, அதுல பாஜகவுடைய பங்கு இருக்கா, அமித்ஷா சொல்றதுதான் சரியா, இல்ல அதற்கு மாறான கருத்து அதிமுகவிடம் இருக்கிறதா, இதெல்லாம் சொல்லணும். வெறும் திமுகவுடைய குறைபாடுகளை சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா அது மட்டுமே போராது. ஒரு மாற்று அரசாங்கம் வரும்பொழுது அது அதிமுகவுடைய அரசாக இருக்கிறதா, அல்லது அதோட கூட்டணி வேற யாரும் இருக்காங்களா, பாஜக இருக்குன்னா அப்போ பாஜக பற்றிய மதிப்பீடு மக்கள்கிட்ட வரும். பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு, கல்விக்கு ஏன் நிதி கொடுக்கல, கவர்னர் மூலமா ஏன் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். அதனால தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு தான் இருக்கு. நாட்டில் மக்களை மட்டும் இல்ல, தொண்டர்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு.
பாஜகவுக்கும் கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. தயவு செய்து இது மாதிரிலாம் பேசாதீங்க, கூட்டணி ஒழுங்கா போகணும், அது வெற்றி வாகை சூடணும்னா நீங்க பேசாம இருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் எடப்பாடி அந்த அளவுக்கு வந்து அமித்ஷாவை நோக்கி இந்த கேள்விகளை வைப்பாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நன்றி பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.